வணக்கம். நான் தான் உங்கள் ஸ்டடி மோனி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4ல் நடந்த கொஸ்டின். அந்த பிடிஎஃப் பார்த்துட்டு லிங்க்னு கமெண்ட் பண்ணால் அப்படிலாம் அனுப்ப மாட்டேன். இப்போ அந்த கொஸ்டினை படிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கால வரிசைப்படி மதராஸ் மாகாணத்தின் முதலமைச்சர்களை வரிசைப்படுத்துக. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து என்னதுன்னா சுப்பராயலு ரெட்டியார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுப்பராயன், அடுத்து பார்த்தீங்கன்னா என்னதுன்னா மூணாவது கொடுத்துருக்காங்களா முனுசாமி நாயுடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிடி ராஜன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சி ராஜாஜி. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் கொஸ்டின்னு 102வது கொஸ்டின்னு தவறான இணையை கண்டறிக. இது பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா வந்து ஈரவை சட்டமன்றம் கரெக்டானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெலுங்கானா வந்து ஓரவை சட்டமன்றம்னு போட்டிருக்காங்க. ஓரவை சட்டமன்றம் கிடையாது, ஈரவை சட்டமாக சரியானது. சரிங்களா? ஆனால் இதில் வந்து ஓரவை சட்டமன்றம் தவறானது. அடுத்து பார்த்தீங்கன்னா பீகார் என்னதுன்னா ஓரவை சட்டமன்றம் போட்டிருக்காங்க, ஆனால் ஈரவை சட்டமன்றம் தான். ஆந்திர பிரதேசம் வந்து ஈரவை சட்டமன்றம் தான் கரெக்டானது. அப்போது 2, 3 தான் தவறான இணை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3வது கொஸ்டின் என்னதுன்னா அதே தான் சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அதில் வந்து ஃபஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் என்னதுன்னா ஆர்டிக்கல் 269 சரியானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது என்னதுன்னா மத்திய அரசால் விதிக்கப்பட்டு ஆனால் மாநில அரசு வசூலிப்பது மற்றும் பயன்படுத்துவது என்னன்னா ஆர்டிக்கல் 268 அதுவும் சரியானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3வது என்னன்னா மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய வரிகள் என்னதுன்னா அது தவறானது. ஆர்டிக்கல் 270 தான் சரியானது. இதில் வந்து 1, 2 மட்டும் தான் கரெக்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 104 என்னதுன்னா எபித்திலியல் செல்லில் புற்றுநோய் உருவாவதற்கு டேஸ் என்று பெயர் அப்படின்னா கார்சினோமா. சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5வது கொஸ்டின் மேட்ச் த ஃபாலோவிங் பொறுத்துக்க தான். தேசிய பூங்கா மாநிலம் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிர் தேசிய பூங்கா என்னதுன்னா 3வது கொடுத்துருக்காங்கல்ல குஜராத் தான் ஃபஸ்ட்டு உள்ளது. அடுத்து பார்த்தீங்கன்னா கார்பெட் தேசிய பூங்கா வந்து உத்தரகாண்டில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜ்கிர் தேசிய பூங்கா வந்து எங்கே இருக்குன்னா ராஜஸ்தானில் இருக்குது. நந்தம்பூர் தேசிய பூங்கா எங்கே இருக்குது அப்படின்னா ஜார்க்கண்டில் இருக்குது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.